வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோவில், ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி கோவில். கிபி 1022 உக்கிரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலோட தனித்துவம் ஸ்ரீ கோமதி அம்மாள் சமேத சங்கரலிங்க சுவாமி. அதாவது சங்கர நாராயணனுக்கான தனித்துவம் பெற்ற இந்த கோவில் சைவ வைஷ்ணவர்களுக்கான ஒற்றுமையை நிரூபிக்கக்கூடிய அளவில் தனித்துவமான அமைப்பு இங்கே இருக்குது. கோமதி அம்மன் இங்கே சிவனை வேண்டி ஊசி முனை மேலே தவம் செஞ்ச ஒரு யோகினியாக இருக்கிறாங்க. கோவிலுக்கான வரலாறுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சங்கன் பதுமன் அப்படிங்கிற இரு நாக மன்னர்களுக்கிடையே சண்டை வருது. அதாவது சைவம் பெருசா வைஷ்ணவம் பெருசான்னு சொல்லி பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் இதுக்காக ஸ்ரீ கோமதி அம்மன்கிட்ட போகிறாங்க. கோமதி அம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சிவனை வேண்டி தவம் புரிஞ்ச அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஆடி தபசு அப்படின்னு பேர். தபசுன்னாக்கா தவம் புரிகிறது. அதுக்குரிய நிகழ்வு இன்றளவிலும் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த கோவிலில். ரைட். இந்த தபசுவோட முடிவில் இறைவன் சங்கரனாகவும் நாராயணராகவும் சேர்ந்து ஒரே அமைப்பில் காட்சி கொடுக்குறாங்க. இருவரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக சைவ வைஷ்ணவருக்கான ஒற்றுமை இந்த கோவிலில் நிரூபிக்கப்படுது. நன்றி, வணக்கம்.